வணக்கம் இந்தியா. நமது சந்தைகள் நேற்று ஏறிய ஏற்றத்தை கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ரேஸ் பண்ணி 23,900 சைக்கலாஜிக்கல் பேரியருக்கு பிலோ கிட்டத்தட்ட 411 புள்ளிகள் குறைந்து 23,850.6 சேஃபரிலே முடிவடைந்திருக்கிறது. மேலும் இந்த சென்டிமெண்ட் பார்த்தோம்னா ஒரு காஷியஸ்னு சொல்லலாம். ஆன்கோயிங் மிடில் ஈஸ்ட் வார், இது ஒரு கன்சர்ன் அபவுட் ஒரு பொலிட்டிக்கல் இம்பேக்ட், ஒரு பொட்டன்ஷியலாக குளோபல் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி சொல்லியிருக்கு இன்னைக்கு. மேலும் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் இன்னைக்கு பயங்கர வாலடைலாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட் அன்சர்டனிட்டிக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். ஸோ காலையில் ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொலாங்டு செல் ஆஃபை மார்க்கெட்டில் கம்ப்ளீட் த ஹோல் டே பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த 411 புள்ளிகள் வீழ்ச்சியை தழுவியுள்ளது. இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஷார்ப்லி லோவர் வீழ்ச்சியையும் தழுவியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி 11% மேலே அதிகரித்து 21 லெவலில் நிற்பதும் ஒரு ஹைட்டைண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை நன்கு குறிக்கிறது என்றும் சொல்லலாம். ஒய் நிஃப்டி 50 இன்னைக்கு இவ்வளோ 400 பாயிண்ட்டுக்கு கீழே விழுந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக ப்ராஃபிட் புக்கிங் இன் த மார்க்கெட். ஸோ அதுதான் அக்ராஸ் ஆல் த மெயின் செக்டார்ஸ். மெயினாக பேங்கிங் செக்டார் பாருங்க, இன்றைக்கி அதில் 2.15% விழுந்திருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.32, ஆட்டோமொபைலும் கிட்டத்தட்ட ஒரு 3%க்கு மேலே விழுந்திருக்கு. ஸோ இவையெல்லாம் ஒரு முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பார்த்தோம்னா மேஜர் ட்ரிகரில் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ். இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சர்ஜ் ஆகிருக்கு. ஸோ எபவ் $90 per barrel. ஸோ அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் ரிசர்வெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜெர்மன் அவங்க ஒரு பார்ஷியலாக நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சரும் இன்றைக்கி பார்த்தோன்னா இப்போ பயங்கர ப்ரெஷரில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இரண்டாவது, நம்முடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 92க்கு மேலே இருக்குங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஸோ த கண்டினியூடு ப்ரெஷர் இந்த டொமஸ்டிக் கரன்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபாரின் அவுட்ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஷேரை விற்கிறாங்க, ஒரு எக்ஸ் ரேட்டில் வாங்கியிருக்காங்கன்னா இதில் 30% 60 ரூபாயில் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ 90 வாங்கும்போது இந்த 50% ரிட்டர்ன் கிடைக்கிறது இல்லை. அதனால் அவங்க அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த பணத்தையும் வெளில எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா மூன்றாவதாக இந்த யூஎஸ் ஈரான் வார் இந்த கண்டினியூ ஆகுது இல்லையா. பாருங்கள், திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் சீக்கிரம் முடிஞ்சிருந்தார். மறுபடியும் என்னாச்சு, அதனால் நேற்றுக்கு ஏறினது. இன்றைக்கி மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு 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 ரெனியூடு ஒரு அக்ரெஷனை பார்க்க முடியுது. பாருங்கள், இப்போ சவுதி துபாயிலையும் அபுதாபிலையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குண்டை போட்டிருக்காங்க 3:45. ஸோ இதுமாரி திருப்பி ஒரு அக்ரெஷனாக அது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மிடில் ஈஸ்டினுடைய இம்பேக்டை உலகம் பூராவும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நான்காவது மேசிவ் எஃப்ஐஐ செல்லிங், அதுதான் சொன்னோம். அஞ்சாவது பார்த்தோன்னா அந்த க்ரூட் ஆயில் வாலட்டிலிட்டி. ஸோ இந்த வாலட்டிலிட்டியை நம்ம இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால ஒரு கலெக்டிவாக இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பார்த்தோன்னா கீழே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த செக்டர் ஃப்ரண்டில் 2 க்ரீனில் இருக்குது, பாக்கி எல்லாம் ரெட்டுங்க. எந்த ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் எனர்ஜி. ஃபார்மா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிமோ இல்லையா. அதுமாரி ஃபார்மா நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 52 வீக் ஹையை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. நிஃப்டி 52 வீக் லோவை டச் பண்ணுது, ஃபார்மா 52 வீக் ஹையை டச் பண்ணுது. ஸோ கான்ட்ராவாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த இன்ட்ராடே ட்ரேட் அந்த என்எஸ்சியில் அது ஒரு பெட்டர் மூடில் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அதுமாரி விழுந்ததில் முதலே சொன்னோம், ஆட்டோ, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்டு பேங்கிங், இது 3 சப்ஸ்டான்ஷியலாக விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1008, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1725. ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத் ரிமைன் ஆன் த நெகட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 32 பங்குகள் 50 வீக் ஹையையும்
133 பங்குகள் 52 வீக் லோவும் டச் பண்ணியிருக்கு. 79 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 51 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு இன்னைக்கு. அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு வந்து வீழ்ச்சியை தழுவி இருக்கிறத பார்க்க முடிகிறது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பெட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட 1.94 பாயிண்ட்ஸ் வந்து அது இண்டெக்ஸுக்கும் ஏற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுமாதிரி டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, கோல் இந்தியா, என்டிபிசி இதெல்லாம் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி இருந்தது. மறுபுறம் பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், எம்என்டம் இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குன்னு சொல்லலாம். என்பிஎஃப்சிஸ்லாம் ஏன் வீழ்ச்சி அடைகிறதுனா ஆர்பிஐயில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போர்டில் இருக்கிறவங்களுக்கும் ரெகுலேஷன் கொண்டு வந்து ரொட்டேஷனில் தான் இருக்கணும், அவங்களே ஃபுல்லாக இருக்க முடியாது சிஇஓ லெவலில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. அதன் பிறகு தான் இன்றைக்கி ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபைனான்ஸும் ஒரு வீழ்ச்சியை தொட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 930 ருபீஸ் விழுந்து 1,62,373 வெள்ளி 6,952 ரூபாய் இறங்கி 2,70,000 குருடாயில் 607 ரூபாய் ஏறி 8,028 மடமாகிறது. நம்ம இந்த கோல்டு சில்வரை பற்றி நேற்றுக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கோம். ஏன் அது வந்து சேஃப் ஹெவன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ வந்து கோல்டு சில்வரில் பார்த்தீங்கன்னாக்க மெயினாக யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டுங்க. ஓகே, ரெண்டாவது வந்து ரைசிங் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் ஈல்டு. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா அதனுடைய ஏற்றத்தை அதை வந்து லிமிட் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு சில நாட்களுக்கு தொடரும் என்றும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்தவரை கேஷில் வந்து 24,299 காலையிலேயே ஹை வந்தது. லோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23,834.70. இது வந்து லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் தான் இந்த லோ வந்தது. நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவரில் வரக்கூடிய லோவை எடுத்துக்கூடாது, அது வந்து ஒரு ஃபால்ஸ் லோன்னு ஜென்ரலாக நம்ம எடுத்துப்போம். எனவே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி ஹைக்கு லோக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 464 புள்ளிகள் டிஃபரன்ஸுங்க. ஸோ க்ளோசிங்கும் லோ கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்லலாம். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 24,228 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அடுத்த லெவல் சப்போர்ட் வந்து 23,697.80 மண்டே அன்னைக்கு வந்த லோ இருக்கு பாருங்க, அதுதான் இப்போ வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதை உடைஞ்சால் நீங்கள் வந்து செல் அண்ட் பை பிளைண்டாக பண்ணலாம். மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் வால்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் கிட்டத்தட்ட 14 லட்சம் வால்யூம். ஸோ பிளாக் டீலில் பார்த்தோன்னா இன்றைக்கி கோட்டக் பேங்க், பிபிஎல், பாரதி ஏர்டெல். மேலும் நாளைய தினம் சென்செக்ஸினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஸ்டில் இந்த வாலடைல் மூவ். ஸோ 12ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து நாளைய தினம் எல்லா நாட்டிலையும் சிபிஐ டேட்டா இருக்குது. அதற்கு தகுந்தார் மாரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். அதனால் விற்று வாங்குவதற்கும் வாங்குவதற்கும் நன்றாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.